நித்யானந்தம். ஸோ இப்போ நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஹூப்ளி அப்படின்ற கூடிய ஒரு அழகான பிளேஸில் இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, மூர் சாவிர் அப்படின்ற ஒரு மடத்துக்கு வந்திருக்கோம். இந்த மடம் வந்து 12th செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மடம் ரொம்ப பழமையான மடம். ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தால் ஆன தூண்களும், இந்த ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷனுமே பார்த்தீங்கன்னா மரத்தால் தான் ஆயிருக்கு. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய சன்னிதானத்துடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ மன்மஹராஜ் நிரஞ்சன் குருசித்த ராஜயோகேந்திர மகாஸ்வாமிகள். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து இந்த மடத்தை ரன் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, குருசித்த ராஜயோகேந்திர மகாஸ்வாமிகள். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய சன்னிதானம். ஸோ இது ஒரு குரு பரம்பரை. இவங்க வந்து லிங்காயத் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய குரு பரம்பரை. ஸோ சுவாமிகளை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி நம்ம கைலாசா சார்பாக ஆஸ் அ ரெப்ரசன்டேட்டிவாக கைலாசாவுடைய யூஎஸ்கே புக்கு சுவாமிகளுக்கு பிரசாதாக கொடுத்தோம். ஸோ அவரும் நம்ம சுவாமி பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களுக்கான மெசேஜும் கொடுத்துருக்குறாங்க. சுவாமி நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி அவருடைய சார்பிலேருந்து அவர் நமக்கு மெசேஜும் கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து கன்னடத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடியோவும் இதோட நாங்கள் அட்டாச் பண்ணுறோம், எல்லாருமே பாருங்கள். அண்ட் அதனுடைய இங்கிலீஷ் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதையும் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நாங்கள் அதை லெட்டர்ஸ்லையும் நாங்கள் டைப் பண்ணி போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப அற்புதமான ஊர். எல்லா இடத்துலையும் அன்னதானம் போடுறாங்க. இங்கேயும் நாங்கள் வந்தோம், ஆரத்தி முடிச்சுட்டு அன்னதானம் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி எங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து, ஸோ இங்கே நாங்கள் உட்காந்துருந்து ஆரத்தி பார்த்துட்டு, இங்கே ஒரு ஜீவ சமாதி இருக்குது, அந்த ஜீவ சமாதியில் காமிச்ச ஆரத்தி எடுத்துக்கிட்டு நாங்கள் அன்னதானமும் சாப்பிட்டோம். ஸோ ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ ரொம்ப அழகான மடம், ரொம்ப பழமை வாய்ந்த மடம். ஸோ நல்லா இருக்கு இந்த இடம். தேங்க்யூ நித்யானந்தம். பரிவ்ராஜக யாத்திரை. ஒரு வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பதிவு செய்யுங்கள்.